நாளைக்கு பிறந்த நாளா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம், ஆகஸ்ட் 19 அப்போ பெரிய ஆளுக்கு பர்த்டே. அதான் நாளைக்கு. யாரா இருக்கும்? வேறு யாருக்கும் கிடையாது, அது எனக்கு தான். ஏன்னா எனக்கே தெரியும் என்னை யாருமே பெரிய ஆள் சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணேன், நீ காலையில் எங்கள் வீட்டில் போய் இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஏதோ பெரிய ஆளோட பர்த்டே வருதான், உங்களுக்குலாம் தெரியுமான்னு கேட்டேன். அவங்கள பெரிய ஆளா யாருன்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அது வேறு யாரும் கிடையாது, அது எனக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் எல்லாம் டென்ஷன் ஆகி செருப்பை கொண்டு அடிக்க வந்துட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க பிறந்த நாள் வந்து ஒரு கிராண்ட் டேவாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பத்துலேருந்து இப்போத்தி வரைக்கும் அது ஒரு பாண்ட் டே தான். என்னைக்கு நான் பிறந்ததுக்கான முழு ஃபீலிங் வரும்னா, என்னைக்கு இந்த சேனலில் இல்லைன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த 100, 200 அதுக்கு பக்கத்தில் ஒரு K வருது, அப்போ தான் நான் பிறந்ததுக்கான முழு ஃபீலே எனக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு அடையாளமும் கிடைக்கும். சப்போஸ் இது மட்டும் நடக்கல வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்லேயே என்னை அடையாளம் தெரியாத போய் அழிச்சிருவாங்க. என் பிறந்த நாளைக்கு எங்கள் வீட்டில் விஷ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஏன்டா பிறந்த இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், எனக்கே அதுக்கு ஆன்சர் தெரியாது. சரி விடுங்க, ஏதோ ஒரு காரணமாக தான் அந்த ஆண்டை வந்து 7 அறிவு மனிதனை என்னை படைச்சி வச்சிருக்கான். ஏதாச்சும் பண்ணிட்டு போவோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. நமக்கெல்லாம் ஒன்னே வந்தான், இப்போ செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பலன் கிடைக்கிற வரைக்கும். கிடைச்சிச்சுனால பண்ணுவோம், மோஸ்ட்டாக கிடைக்காது. டிப்ரெஷன். அதுக்கு அடுத்தது மற்றவங்களும் சிரிக்க வைக்கணும். அதாவது எந்த அளவுக்கு சிரிக்க வைக்கணும்னா, நம்மளை பார்த்தாலே சிரிக்கிற அளவுக்கு சிரிக்க வைக்கணும். ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது அந்த மாதிரி தான் மற்றவங்களை வந்து பயங்கரமாக சிரிக்க வைக்கணும். அவங்களுக்கு சிரிப்பே வரலனாலும் அவங்க மண்டையில் சிரிப்பை செலுத்தணும், அந்த அளவுக்கு சிரிக்க வைக்கணும். இதில் பாதி பேர் நினைப்பீங்க, ஏன்டா வாழ்க்கையை வந்து அண்டர் கிரவுண்டில் ஆப் வச்சுட்டு இருக்கு, உனக்கு மற்றவங்களை சிரிக்க வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அப்சல்யூட்லி. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி, இப்போ நம்மளுக்கு நாளைக்கு பர்த்டேனா நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க, ஹாப்பி பர்த்டே உயிரே, ஹாப்பி பர்த்டே உசுரே அப்படி போடுவாங்க. நம்ம உடனே நம்ம போய் உயிர்னு போட்டிருக்கானே அப்படின்னு நினச்சி நம்ம பெருமைப்படுவோம். ஆனால் அந்த நாய் எல்லாருக்குமே அப்படி தான் போடும், அதை புரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து என்னோட பிறந்த நாள் 19th ஆகஸ்ட். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேச்சு. யாரெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம் விஷ் பண்ணிடுங்க. டிஎம்லேயே விஷ் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் போட்டு போங்க. மோஸ்ட்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பண்ணாதீங்க. அது அவ்வளோதான்.